ஹாவ் யூவர்ஸ், இது ஹேஷ்டாக் விஞ்ஞானம். நான் ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, எனக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அதில் என்னென்ன விஷயங்கள் சயின்ஸை பற்றி ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறது தான் நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். ஸோ இந்த வாரம் ஹேஷ்டாக் விஞ்ஞானமில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்றத பார்க்கலாம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு பிளான்ஸ் தான் ஞாபகம் வரும். ஆனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மீட்டும் இருக்குது அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சால்மன் ஃபிஷ்ஷை வந்து FDA அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து நிறைய இயற்கை ஆர்வலர்கள் சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான ஆர்டிகல்ஸும் நிறைய வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் இன்னைக்கு ஹேஷ்டாக் சால்மன் கீழே ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது. நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் தவிர்க்க முடியாத சில தருணங்களில் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி ஐஸ்லாண்டில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆல்கேலேருந்து கண்டுபிடிச்ச இந்த பிளாஸ்டிக்கை வச்சு ஒரு வாட்டர் பாட்டிலும் செஞ்சிருக்காரு. இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்சோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதுவாகவே மக்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம சாப்பிடவும் முடியும், இது எடிபிள் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிக பேரால் டிஃப்ரெண்டான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை நிறைய பேர் லைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்ற சமூக வலைத்தளங்கள்லாம் சயின்ஸ் பற்றி என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த வாரம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சமூக வலைத்தளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஒரு க்யூட்டான ஃபோட்டோவை தான் இந்த வாரம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய அனிமல்ஸை வந்து என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் சேர்க்குறதும் அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் கேரை கொடுத்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த வகையில் லூசியானா பேரை வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான ஒரு அழகான ஃபோட்டோவையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோக்கு நிறைய லைக்ஸும் வந்துட்டு இருக்கு. இது கமெண்ட்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பர் கியூட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த பியர் வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேரை டேக் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது உன்னோட டெடிபேர் மாதிரியே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை தான் இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம க்ளோசெட்டில் இருக்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு நல்ல மெமரி இருக்கும். அந்த ட்ரெஸ் எவ்வளோ பழசானதோ அந்த மாதிரி அந்த மெமரியும் ரொம்பவே ப்ரெஷியஸானதாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரெஷியஸான ஒரு ட்ரெஸ்ஸை தான் இப்போ ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெஸ் 5000 வருஷம் பழசானது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சோன்னா இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை தான் இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் லைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாரம் நாசாலேருந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நாசா நிறைய ஃபேமஸான ஆஸ்ட்ரோனட்ஸையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆஸ்ட்ரோனட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்ட்ரோனட்னு கூட சொல்லலாம். இப்போ ரிட்டையர் ஆயிருக்க ஸ்காட் கெல்லியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்காட் கெல்லி அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 20 years of incredible experience in NASA அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவையும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதோட சேர்த்து இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்காட் கெல்லி அவர் ஸ்பேஸில் இருந்தபோது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு சாங்காக கிரியேட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க நாசா. இதே மாதிரி அடுத்த வாரம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.